வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆட்டோமொபைல் அப்டேட் வந்திருக்குங்க. ஹீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெல்ஸில் ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு புறம் அப்டேட் கொடுக்குறாங்க, இன்னொரு புறம் ரெண்டு பைக்கை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அது எந்த பைக்கு, ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ இயர் எண்ட் வந்துருச்சுல, டிசம்பர் வந்துருச்சுல, ஸோ அதனால் பைக்ஸுக்கு நிறையா அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு 15,000 ஆரம்பித்து 45,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த பைக்குக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா புதிய 300cc பைக்கை அவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த வருஷத்தில் நியூ லான்ச் கொடுக்க போகிறாங்க டிவிஎஸ். ஸோ எந்த பைக்கு எந்த கேட்டகரியில் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும், ரொனினில் அப்டேட் வந்திருக்கு, யமகா ஸ்கூட்டரில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏத்தரில் ரிஸ்டா ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு இதுதான் ஒரு பர்ஃபெக்டான டைம். ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் வரப்போகுது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் பைக்கில் டக்கார் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டக்கார் எடிஷனில் நமக்கு கலர் கிராஃபிக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஹீரோவில் டக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேலி பைக் இருக்குது. அதை இன்ஸ்பயர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெயிண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. சில்வர் கலர் மேஜராக வருது. அதில் ரெட் கலரில் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கங்கே கிராஃபிக்ஸ் வருது. மற்றபடி எக்ஸ்பல்ஸ் ப்ரோவில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த டக்கார் எடிஷன்லேயே நமக்கு வந்துடும். ஃபுல்லாக டிஜிட்டல் கன்சோல் வந்துடும், 3 மோட்ஸ் வந்துடும். ரோட் மோடு இருக்குது, அடுத்து ஆஃப் ரோடு, ரேலி மோட்லாம் வந்திருக்கு. ஏபிஎஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகும். ரோட் மோட் அப்படிங்கிறப்ப எஃபெக்டிவாக வந்திருக்கும். ரேலி ஆஃப் ரோடு அப்படிங்கிறப்ப ஏபிஎஸ் அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காது. மற்றபடி நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க்கு நார்மலாக ப்ரோவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருமோ எல்லா ஃபீச்சரும் வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா க்ரிப்பாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் மட்டும் ஒரு 3,000 ரூபா அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு பேஸ் மாடலை விட நமக்கு ஒரு 16,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரோ மாடலை விட ஒரு 3,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1,67,500 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த டக்கார் எடிஷன் நமக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சில்வர் பெயிண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பல்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசு. ஸோ இந்த பெயிண்ட் ஸ்கீமுக்காக நீங்கள் ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒரு சைடு எக்ஸ்பல்ஸில் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் எக்ஸ்பல்ஸில் 200T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருந்துச்சுங்க. அந்த மாடலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ரீசன் சொல்லலை, பட் என்ன ரீசனாக இருக்கும்னா சேல்ஸ் பெருசாக ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகலை. எக்ஸ்பல்ஸ் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஆஃப் ரோடர் வெஹிக்கிள், அட்வென்ச்சர் பைக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலுமே அதே லுக்கில் அந்த பைக்கை சிட்டியில் டெய்லி ஒரு வேலைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாங்கணும்னு விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் 200T கொண்டு வந்தாங்க. இதில் நமக்கு என்னென்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, மட்கார்ட்லாம் ஒரு ரோட் பேஸில் இருக்கும். 17 இன்ச்சில் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சிட்டிக்கு வேணும் அப்படிங்கிறவங்களை டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா 200T இருந்துச்சு. மற்றபடி சேம் பவர் தான். எல்லா நமக்கு ஹார்ட்வேர்ஸு எல்லாமே ஸ்பேர்ஸ் எல்லாமே சேமாக தான் கொடுத்தாங்க. பட் சேல் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகலை. அதனால் இந்த 200T-யை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரீமில் 200S அப்படிங்கிற ஒரு பைக்கையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல பைக்குங்க, ஒரு ஃபுல் ஃபேட் பைக் அப்படின்னாலே இங்கே நம்ம இந்தியாவில் நம்ம பசங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த R15, பல்சர் RS 200, ஜிக்ஸர் இந்த மாதிரி பைக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். பட் அதிலே ஒரு 200cc-லே ஒரு ஃபுல் ஃபேட் லுக்லேயே ஒரு யூனிக்கான டிசைனில் தான் எக்ஸ்ட்ரீம் 200S இருந்துச்சு. பட் இருந்தாலுமே சேல்ஸ் அவங்களுக்கு பெருசாக போகலை. அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கரிஸ்மாலாம் வர கொண்டு வந்துட்டாங்கல்ல. கரிஸ்மாவோட டிசைன் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அப்போ சேம் பிராண்டில் ஹீரோலே கரிஸ்மாவும் இருக்குது, நமக்கு எக்ஸ்ட்ரீம் 200S இருக்கிறதுனால 200S-க்கு அந்தளவுக்கு ரீச் கிடைக்கல. இன்னொரு புறம் கரிஷ்மாவை தான் ஹீரோ புஷ் பண்ண பார்க்குறாங்க. 200S அந்தளவுக்கு ப்ரமோட் பண்ணி அதை புஷ் பண்ண பார்க்கல. அதனால் இந்த பைக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அடுத்த அப்டேட் இயர் எண்ட் ஆஃபர். கவாசாக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பைக்ஸுக்கு இயர் எண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே கவாசாக்கி அப்படிங்கிறப்ப அது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரக்கூடிய பைக்ஸ் தான். பட் கவாசாக்கி நமக்கு எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு ஆன்ரோடு ப்ரைஸே ஒரு 1.5 லட்சத்தில் வர மாதிரி W175 அப்படிங்கிற ஒரு பைக்கை நம்ம ஹண்டர், ரொனினுக்கெல்லாம் போட்டியாக கொண்டு வந்தாங்க. சேல்ஸ் கவுண்ட் ஓரளவு அவங்களுக்கு பரவாயில்ல தான். ஒரு 50 யூனிட்ஸில் ஒரு மாதம் ஆரம்பித்து ஒரு 150 யூனிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் போயிட்டுருக்கு. மற்ற பைக்ஸ்லாம் ஒரு 10, 15, 20 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகும். ஏன்னா எல்லாமே ப்ரைஸ் அதிகம். இப்போ நிஞ்சாவில் அவங்கக்கிட்ட 300cc ஆரம்பித்து 1000cc மேலே வரைக்கும் பைக்ஸ் இருக்குது. அதில் நிஞ்சா 500, நிஞ்சா 300, நிஞ்சா 650 அந்த 3 மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. நிஞ்சா 500 பைக்குக்கு 15,000 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 500 அப்படிங்கிறப்ப அதை பேஸ் பண்ணி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு
5 லட்சத்துக்கு மேலே வரும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. அடுத்து நிஞ்சா 300. நிஞ்சா 300ம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3,43,000 கிட்ட ப்ரைஸ் வந்து வரும். இந்த பைக்குக்கு வந்து ஒரு 30,000 ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நிஞ்சா 650க்கு, நிஞ்சா சீரியஸ்லேயே நிஞ்சா 650க்கு தான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 45,000 வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து வெர்சஸ் 650 இருக்குது, அந்த மாடலுக்கு வந்து 30,000 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஃபைனலாக வந்து Z900 இருக்குது, அதுக்கு வந்து 40,000 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்கலாம். இல்லை நீங்கள் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்டு யாரும் வந்து ஒரு கவாசாக்கி பைக் வாங்கலாம்னு பிளானில் இருந்தாருன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்து வந்து ட்ரையம்ப்லையும் வந்து நமக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ட்ரையம்பை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஸ்பீட் பைக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒன்று, ஸ்பீட் 400 தான். அது வந்து நல்ல பைக் தான், ஒரு சிட்டிலேயே வந்து ஓட்டலாம், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. அந்த ஸ்பீட் 400 வந்து இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக மாற்றி ட்ரையம்ப் வந்து ஸ்பீட் T4 அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் இந்த பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி ஓட்ட எப்படி இருக்குது, வண்டியில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஸ்பீட் T4 பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். இப்போ அந்த T4 பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, சிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரி சிட்டியில் ஓட்டுற கஸ்டமரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் T4 வந்து மாடிஃபை பண்ணாங்க. என்னென்னா பவர் வந்து நமக்கு கம்மி, பட் டார்க் வந்து இனிஷியலாகவே வந்து ஒரு 2500 RPMலே மேக்ஸிமம் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ வந்து நம்ம டாப் கியரில் சிட்டிக்குள்ளேயே வந்து ஓட்ட முடியும். ஓரளவுக்கு வந்து ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாகவும் நமக்கு வந்து இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ப்ரைஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ESTயை தூக்கிட்டு நமக்கு வந்து டெலஸ்கோபிக் ஃபோக் வந்து கொடுத்தாங்க. ப்ரைஸ் வந்து நார்மலாக ஸ்பீட் 400 வாங்கணும் அப்படின்னா 2,40,000 வரும். இப்போ இந்த T4 வந்து 2,17,000, ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 ப்ரைஸ் வந்து கம்மியாக வந்து சேலில் வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரு படி மேலே போய் இப்போ நமக்கு வந்து 18,000 ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. புதிய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து T4க்கு 1,99,000 மட்டும்தான். இது வந்து லிமிடெட் பீரியட் தான். இப்போதைக்கு வந்து அந்த இயர் எண்டு ஸ்டாக்கை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அதனால் T4 வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ போனீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சத்துக்குள்ளே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 18,000 நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் பிளானில் இருக்கிறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பாச்சி பார்த்தீங்க அப்படின்னா 300 சிசியில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து நியூ இன்ஜினை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. மோட்டோசோலில் தான் வந்து அதை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. இப்போ அடுத்து வந்து பைக்கே வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாச்சியில் ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர் பைக் வந்து இப்போ வந்து வரப்போகுது. அதுவும் வந்து 300 சிசியில். இன்ஜின் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கூலிங் வந்து முன்னாடி இருக்க இன்ஜினை விட இதில் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ரோட்டில் அவங்க டெஸ்ட் பண்ண பைக்கை பார்க்குறப்ப ஃபுல்லாக அவங்க வந்து மறைச்சி தான் டெஸ்ட் பண்ணாங்க. பட் அதில் வந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரியுது. என்ன அப்படின்னா, கன்சோல் பொறுத்த வரைக்கும் ரைடரில் இருக்க அதே TFT வந்து கொடுத்துருக்காங்க. செமி ஃபேடு லுக்கில் வந்து இருக்குது. ரியரில் ஒரு ரகடான லுக்கில் நமக்கு வந்து லக்கேஜ் கேரியரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அநேகமாக வந்து ஒரு நம்ம ஹிமாலயனை, எக்ஸ்பெல்ஸை இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பைக்ஸை வந்து டார்கெட் பண்ணி KTMல 390 அட்வென்ச்சர் இருக்குது. இந்த மாதிரி பைக்ஸுக்கு வந்து போட்டியாக பார்த்தீங்கன்னா 300 சிசியில் வந்து TVS வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதா வந்து முக்கியம். TVS வந்து எப்படி வந்து அதை வந்து கோட் பண்ண போகிறாங்கன்னு வந்து தெரியலை. இப்போ எக்ஸ்பெல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது 200 சிசியில் வந்து வந்துடும். இன்னொரு ஹிமாலயன்லாம் போயிட்டோம்னா அது வந்து 400 சிசிக்கு போயிடும். இன்டர்மீடியட்டாக 300 சிசியில் வந்து TVS வந்து கொண்டு வராங்க. ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பெல்ஸை விட கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பைக் வந்து நல்லா ரீச் ஆக வாய்ப்பு வந்துருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு அட்வென்ச்சர் செக்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா TVS வந்து உள்ளே வராங்க. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் கொண்டு வராங்க, எப்போ லான்ச் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் வந்தோன்னே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோனின் வந்து இப்போ 2 கலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிளாக், ப்ளூ இந்த 2 கலரை வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சார்கோல் ஏம்பர் அப்படிங்கிற ஒரு கலரும், இன்னொரு புறம் வந்து கிளாசியர் சில்வர் அப்படிங்கிற ஒரு கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி இருந்ததை விட இந்த கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது. நமக்கு பார்க்க லுக் வைஸ் வந்து நல்லா இருக்குது. மெக்கானிக்கலாக எதுவும் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா நமக்கு வந்து 3 வேரியண்ட்டில் நமக்கு ரொனின் வந்து விற்பனையில் இருக்குது. அதில் வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாப் வேரியண்ட்டில் தான் வந்து டுவல் சேனல் ABS வந்து வரும். கனெக்டிவிட்டி ஃபீச்சர்லாம் டாப் வேரியண்ட்டில் வந்து வரும். அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் ஃபீச்சரும் வந்து டாப் வேரியண்ட்டில் வரும். இப்போ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மிட் வேரியண்ட்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஒரு டுவல் சேனல் ABS வேணும் அப்படின்னா மிட் வேரியண்ட்டே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரொனினை பொறுத்த வரைக்கும் ஹண்டருக்கு போட்டியே தான் வந்து கொண்டு வந்தாங்க. பட் சேல்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறப்ப ரொனின் வந்து பர் மந்த் வந்து ஒரு 2,500லேருந்து ஒரு 5,000 வரைக்கும் அதிகபட்சம் போகுது. பட் வந்து நமக்கு ஹண்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் டாப்பில் போயிட்டுருக்கு. 17,000லேருந்து 22,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. பட் எப்படியாச்சும் வந்து சேல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள்லாம் வந்து TVS ரொனினில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா யமகால ஆர்எக்ஸ் ஸ்கூட்டர் எல்லாருக்குமே தெரியும். பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஒரு ஸ்கூட்டர், ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர், ஒரு 15 பிரேக் ஹார்ஸ் பவர் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டர். ABS இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. நமக்கு வந்து பூட் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபியூவல் லிட்டும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக வந்துருக்கும். இப்போ இதில் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் அக்ரெசிவாக வந்து மாறி இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. லைட்டிங்கும் வந்து மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து இன்னும் ஸ்லிம்மாக மாறி இருக்குது. ஹெட்லைட்டோட சேர்த்து
இண்டிகேட்டர்ஸ் வந்து சேர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே அந்த செட்டப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கலரு கிராஃபிக்ஸ் ரெண்டுமே வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏராக்ஸ் வந்து ஓரளவு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எமகா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த வருஷத்தில் 2025 பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற அப்டேட் வந்து இந்தியாலையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து கவாசாக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஞ்சா 1100 SX இந்த பைக் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்காக வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா டிசைன் வைஸ் வந்து பெருசாக சேஞ்சஸ் வந்து இல்லை. பட் எங்கே மாற்றிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து ஒரு சிட்டி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து மாற்றிருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் வந்து ஒரு 1500 RPMலேயே வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் அப்படின்னாலே நமக்கு வந்து ஹைவேஸில் தான் அதோட பர்பஸ் வந்து இருக்கும். இப்போ சிட்டிலையுமே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ரியரில் வந்து டிஸ்கோட சைஸையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து ரிஃபைன்டு இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெட்டராக வந்திருக்கும் பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,49,000 இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து KTM வந்து ஒரு சூப்பர் மோட்டோ பைக்கை இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சூப்பர் மோட்டோ பைக்கை இப்போ ரீசெண்டாக நடந்த ஆட்டோ எக்ஸ்போ இட்டாலியில் நடந்துச்சுல அதில் வந்து அவங்க வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர் மோட்டோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிட்டிலேயும் வந்து ஓட்டலாம், ஆஃப் ரோடும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதான் சூப்பர் மோட்டோ பைக்கு. அந்த பைக்கை வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக இது வந்து ஹையர் சிசியில் கொஞ்சம் விலை அதிகமாக தான் கொடுப்பாங்க. பட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் KTM பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்களா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாடல் பார்க்குறப்ப நமக்கு டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஆஃப் ரோட் அப்படின்னாலே அலாய் வீல் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸ்போக் வீல் கொடுத்தா தான் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அந்த பம்ப்ஸ் அந்த ஷாக்கெல்லாம் வந்து அது வந்து அப்சார்ப் பண்ணும். நல்லா டியூரபிளாகவும் நமக்கு வந்து இருக்கும். அதனால தான் ஸ்போக் வீல் வந்து கொடுப்பாங்க. அப்போ 17 இன்ச்சில் ஸ்போக் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓலோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கு வந்து ரெண்டு பைக்குக்கு நடுவில் பொசிஷன் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து 390 நமக்கு வந்து டியூக் வந்து இருக்குது. அது வந்து ஒரு சிட்டிக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 390 அட்வென்ச்சரும் நமக்கு வந்து இருக்குது. அந்த டியூக்குக்கும் அட்வென்ச்சருக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர் மோட்டோ பைக்கை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா 2025 வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லட்சத்தில் ஆரம்பிச்சு 3,30,000 இந்த ப்ரைஸில் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபைனலான ஒரு அப்டேட் வந்து ஏத்தரில் எந்த வெஹிக்கிள் வாங்கினாலும் இப்போவே டிசம்பர்லேயே வந்து வாங்கிக்கோங்க. இப்போ ஏத்தரில் ரீசெண்டாக அவங்க கொடுத்த அப்டேட் வந்து ரிஸ்டா தான். ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர் 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு வந்து போகும், 150 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும், ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது, ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, பின்னாடி பேக் ரெஸ்ட்டோடு வந்து வருது, நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வேணும், ஒரு யங்ஸ்டர் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து 450 சீரிஸ் வந்து போயிடலாம், இல்லை ஃபேமிலி மேனுக்கு வேணும் அப்படின்னா ரிஸ்டா வந்து போயிடலாம். இப்போ அந்த 450 சீரிஸ் ரிஸ்டா ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். வேரியண்ட்டை பொறுத்து ஒரு மினிமம் 1000 ஆரம்பிச்சு 5000 வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து ஜனவரியிலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருமா. ஸோ ஒரு 5000 வந்து விலை கம்மியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த டிசம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசம்பரில் இன்னும் உங்களுக்கு வந்து இயர் அண்ட் ஆஃபர்ஸும் வந்து போகும். அதனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஏத்தர் மட்டும் இல்லாமல் எல்லா பிராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த இயர் அண்ட் முடிஞ்சு ஜனவரி ஸ்டார்ட் ஆகும்போது ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஃபினான்ஷியல் இயர் அண்ட் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் வரும்பொழுது எங்களுக்கு வந்து அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ஹைக் வந்து கொடுப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து பைக்கோ ஸ்கூட்டர்ஸோ வாங்குறது வந்து நல்லது. இந்த வாரத்தில் வந்து முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வாரம் வந்து புது அப்டேட்டோட வந்து திரும்ப உங்களை வந்து சந்திக்க வந்து வரேன். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற உங்களுடைய சப்ஸ்கிரைபு, நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் வந்து ஒரு ஆர்வத்தை வந்து கொடுக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.